இப்படி எடப்பாடி ஐயா சொல்லி முடிச்ச உடனே நம்ம உதயநிதி ஐயா துணை முதல்வர் ஐயா வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க கடன் வாங்கல, அதை நாங்க நம்புறோம், சரி விடுங்க, நம்பிட்டு போறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எந்த இடத்துல இருந்துச்சு முன்னேற்றத்தில், கடைசியில் கண்டுக்காம கிடந்துச்சு. நாங்க தான் அதை கையை பிடிச்சி தூக்கி அதுக்கு சட்டை கிட்டையெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணி சர்ன்னு கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வச்சா நீங்க என்ன பகுமானமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். பார்க்கலாம். முந்தைய அடிமைகளுடைய ஆட்சியில பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களால இன்னைக்கு 9.69% வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. சொல்றது நான் இல்ல, ஒன்றிய அரசு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் பதட்டம், வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. எப்படியாவது காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை நீங்க உறுதி செய்யணும். தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை 31 தொகுதியா குறைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும்.